ஃபேஸ் மாஸ்ல இருக்கமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் டைம் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி மேலே தான் இந்த புகார் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனே பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தி பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா பிரமாண பத்திரத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா தவறான தகவல் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு ஸோ அவருக்கு எதிராக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு நிறைய டைம் கடிதம் போடுறாரு. பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையமே வந்து பதில் அளிக்கல. நான் இவ்வளோ நாள் வந்து போராடிட்டு இருக்கேன்ற மாதிரி திருப்பி கோர்ட்டு போகிறார். கோர்ட்டு போனோன்னா கோர்ட் என்ன பண்ணுது, தேர்தல் ஆணையத்துக்கு இது சம்மந்தமாக விசாரிங்கன்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டோன்னே அவங்க விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ணது, டிரான்சாக்ஷன் நடந்தது, ஸோ இந்த சொத்து மதிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா மதிப்பு காமிச்சது, சொத்து பட்டியல் காமிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா பிரமாண பத்திரம் தவறான தகவல் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்தி பார்த்திங்கன்னா இப்போ கேசி வீரமணிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாகிடுச்சுன்றாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஸோ இந்தியாவிலே மொதல் டைம் மாற்றுறது பார்த்திங்கன்னா அதிமுக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி தான்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்